ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து டே 12ஓட டயட் மெனு பார்க்கலாம். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, பச்சைப்பயிறு தோசை 2, அதுக்கப்புறம் புதினா சட்னி, ஒரு பாயில்டு எக்கோட ஒயிட்டு வித் பெப்பர் அண்ட் சால்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா, ஆயில் கன்சம்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். முன்னாடியெல்லாம் தோசைக்கு வந்து டீஸ்பூனில் ஊற்றுவேன். 1 ஸ்பூனு, 1½ ஸ்பூன் அப்படி போகும் ஒரு ஒரு தோசைக்கும் கணக்கே இல்லாமல். இப்போ வந்து ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் வாங்கியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா, ஓவராலாக 2 தோசைக்கும் சேர்த்து 1/2 டீஸ்பூனுக்கு மேலே ஆகவே ஆகாது. இது வந்து வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் வந்து ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கோங்க ஆயில் ஸ்ப்ரே பாட்டிலுக்கு. அப்புறம் வந்து லன்ச் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு 100 கிராம் ப்ரௌன் ரைஸு, அதுக்கப்புறம் வந்து சுரக்காய் கூட்டு, சிக்கன் வந்து பச்சை மசாலா போட்டு ஒரு ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணேன். நல்லா இருந்தது. கூட வந்து ரைத்தா கேரட் போட்டுட்டு, எவ்ரி மீல்லையும் பார்த்திங்கன்னா ஃபைபரு ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இது வந்து வெயிட் லாஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய எடுக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். நைட்டு பார்த்திங்கன்னா வெளியில் போனோம் ஒர்க்குக்காக. அங்கேயே வந்து டின்னரும் முடிச்சிட்டோம். நான் வந்து ஒரு சிக்கன் மேன்ச்சோ சூப்பும் வந்து சிக்கன் வெஜ் சலாடு ஆர்டர் பண்ணேன். இது வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுன்றதுனால இதில் வந்து சாஸ் வந்து டேஸ்ட் எனக்கு வந்து அவ்வளோவா பிடிக்கல. பட் மேனேஜ் பண்ணி சாப்பிட்டுட்டேன். இல்லாட்டி வந்து எனக்கு நியூட்ரிஷனுக்கு ஃபோட்டோ அனுப்பணும் எவ்ரி மீலு. வெளியில் போயிட்டு ஜங்க் எதுனா எடுத்தேன்னா அவங்க வந்து ஏதாவது சொல்லுவாங்க. அதனால் வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இதை எடுத்தேன். பட் பசங்க வந்து டம்ப்ளிங்ஸு மோமோஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் கொஞ்சம் அவங்க கூட எடுத்து சீட் பண்ணிவிட்டேன். நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. தேங்க்யூ.